நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை அகாடமி மற்றும் நான் ஹேமசுந்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா தமிழ்ல இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பருவம் 1ல இருக்கக்கூடிய இந்த இலக்கண பகுதி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த தமிழோட இம்பார்ட்டன்ஸ் முதல் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு இலக்கணத்தை முதல் வகுப்பு. இயேசையை பொறுத்த வரைக்கும் 10 கேள்விகள் இடம்பெறுது அப்படின்னா அந்த 10 கேள்விகள்ல கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 8 கேள்விகள் வந்து இலக்கணத்துல இருந்து மட்டும்தான் இடம்பெறுது அதிக அளவுல. சோ அதனால நம்ம கண்டிப்பா இலக்கணத்துக்கு பெரிதளவுல முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் இலக்கணம் இருக்கு. அந்த 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய முதன்மையான தமிழ் இலக்கணம். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், முதன்மையான தமிழ் இலக்கணம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு பேஸே. இந்த 6ல இருந்து என்ன 10 வரைக்கும் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு அடிப்படை. இதை நீங்க தெரிஞ்சுட்டா போதும். சரிங்களா? 11, 12ல கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்திருப்பாங்க. நீங்க 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிறத கவர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. அதுல என்ன கேள்விகள் அதிக அளவுல இடம்பெறத நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எஸ்ஐ தேர்வுகள்ல மிகவும் முக்கியத்துவம் தராங்க இந்த இலக்கண பகுதிக்கு. மத்த இந்த 2 இல்லாட்டி 3 கேள்விகள் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரைநடை பகுதிகள்ல இருந்தோ இல்ல செய்யுள்ல இருந்தோ இது போன்ற இடத்துல இருந்து ரொம்ப அதுவும் எளிமையா தான் கேட்கிறாங்க, ரொம்ப கடினப்படுத்துறது இல்ல. சரிங்களா? அதனாலதான் இலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரதுனால நம்மளுடைய முதல் கிளாஸே இலக்கணத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறது 6ஆம் வகுப்புல முதல் பருவத்துல இருக்கக்கூடிய அந்த இலக்கணங்கள் மட்டும்தான். சரிங்களா? காலம் தாழ்த்தாம நம்ம நேரடியா வகுப்புக்கு சென்றுட்டோம். சரிங்களா? முதல்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இலக்கணம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இலக்கணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் பிழையின்றி எழுதவும் துணை புரிவது இலக்கணம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணமாகும். அதாவது ஒரு மொழியை நம்ம எப்படி பேசணும், அதற்கான வரைமுறைகள் என்னென்ன, அதற்கான கட்டுப்பாடுகள் என்னென்ன, இப்படிதான் பேசணுமா, இப்படி எல்லாம் பேசக்கூடாதா, இந்த இடத்துல இது போன்ற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தணும், இந்த வார்த்தைகள்ல இது போன்ற எழுத்துக்களை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு வரையறுத்து சொல்றாங்கல்ல, இதற்கு பெயர் தான் இலக்கணம். பேசுவதற்கு மட்டுமல்ல, அதை எழுதுவதற்கும் இது போன்ற கட்டுப்பாடுகள் உண்டு. சரிங்களா? அந்த கட்டுப்பாடுகளை கூறுவதுதான் இந்த தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். தமிழ் மொழிக்கான இலக்கணத்தை தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். இந்த தமிழ் இலக்கணத்தையே ஒரு 5 வகையா பிரிப்பாங்க. தமிழ் இலக்கணத்தையே ஒரு 5 வகையா பிரிப்பாங்க. உள்ள அது என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஒண்ணும் இல்ல, மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவதுதான் இலக்கணம். சரியா? மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்வது, அந்த வரையறைகள் தான் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகைப்பாடுகள் இருக்குன்னு சொன்னோமா. தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேங்களா? இது போன்று 5 வகையா இந்த தமிழ் இலக்கணத்தை பிரிக்கிறாங்க. எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்ன? எழுத்துக்களின் இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பு மற்றும் தமிழ்ல எத்தனை எழுத்துகள் இருக்கு, அவையினுடைய வகைகள் என்னென்ன, சரிங்களா? அதையெல்லாம் அதையெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இந்த எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சொல் இலக்கணம். சொல் இலக்கணம் அது என்ன? சொல் இலக்கணம் அப்படின்னா ஒரு சொல் எவ்வாறு உருவாகிறது, அந்த சொல்லினுடைய பொருள் என்ன, அந்த சொல்லை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அதை பற்றி நம்ம படிப்பது இந்த சொல் இலக்கணம். அடுத்து பொருள் இலக்கணம். இந்த பொருள் இலக்கணம்ங்கிறது ஒன்றுமல்ல, நம்முடைய தமிழர்களினுடைய வாழ்வியல் முறைகள், அகவாழ்வு, புறவாழ்வு, அகப்பொருள், புறப்பொருள், இதெல்லாம் பற்றி படிப்பது இந்த பொருள் இலக்கணம். 4வதா பாத்தீங்கன்னா யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. யாப்பு இலக்கணம் என்பது ஒரு
பாடலை எவ்வாறு எழுத வேண்டும், எவ்வாறு வடிவமைக்க வேண்டும், அந்த பாடலில் எத்தகைய கருத்துக்களை கூறுகிறோம் என்பதை தாண்டி அந்த கருத்துக்கள் கூறுவதற்கு நம் எந்த வகையிலான வகைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்போ நம்ம இலக்கணம் எழுதுவதற்கு, பேசுவதற்கு வரையறை கூறுவது இலக்கணம்னு சொல்றோம். மொழியை பேசுவதற்கு, எழுதுவதற்கு வரையறை கூறுவது இலக்கணம் சொல்றோம். அது மாதிரி ஒரு பாடலை வடிவமைப்பதற்கு இப்படிதான் வடிவமைக்கணும், இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த யாப்பு இலக்கணம். சரியா? அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணம்னா ஒன்றும் இல்ல, மக்கள் அதாவது மனிதர்கள் நம்மளை எப்படி அழகுபடுத்துவதற்கு அணிகலன்கள், விதவிதமான அணிகலன்கள் அணிந்து கொள்கிறோமோ அது போன்ற இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் அழகு பெறுவதற்காக பல்வேறு அணிகளை நாம் பயன்படுத்துகிறோம். அதனுடைய சொற்கள் அழகு பெறுவதற்காகவும், அதனுடைய ஓசை நயங்கள் அழகு கூட்டுவதற்காகவும் பல்வேறு அணிகலன்களை நாம் பயன்படுத்துகிறோம். அதுதான் இங்கு அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுதான் தமிழ் இலக்கணத்தின் 5 வகைப்பாடு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ இதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எழுத்து இலக்கணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எழுத்து இலக்கணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எழுத்து பாருங்க, ஒளி வடிவமாக எழுதப்படுவது, ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது, சவுண்ட் மூலமா எழுப்புறோம்ல, சவுண்ட் எழுப்புறோம்ல, ஒளி வடிவமாக எழுதப்படுவது மற்றும் வரி வடிவமாக எழுதப்படுவது. ஓகேவா? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது மற்றும் வரி வடிவமாக எழுதப்படுவது, இததான் நாம எழுத்து அப்படின்னு சொல்றோம். இதை நோட் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம எழுத்து அப்படின்னு சொல்றோம். இததான் எழுத்து அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த எழுத்துக்களை நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கிறோம் அப்படின்னா, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து மற்றும் ஆயுத எழுத்து அப்படின்னு 4 வகைகள்ல நம்ம இதை பிரிக்கிறோம். சரிங்களா? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து மற்றும் ஆயுத எழுத்து அப்படின்னு 4 வகைகள்ல பிரிக்கிறோம். அதுல உயிரெழுத்து முதன்மையான ஒன்றான உயிரெழுத்து அப்படின்னா என்னங்கிறது பார்த்துருமா? உயிருக்கு முதன்மையானது காற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காற்று இயல்பாக வெளிப்படும் போது உண்டாகின்ற அந்த எழுத்துக்கள் இருக்குல்ல, ஒலிகள் இருக்குல்ல, சரியா? அந்த ஒலிகள் தான் அதை நம்ம எழுதணும்னா எழுத்து. அந்த ஒலிகள் தான் உயிரெழுத்து. அதாவது நாம நார்மலா எவ்வித முயற்சியும் இன்றி நார்மலாகவே பேசும்போது உருவாகின்ற எழுத்துக்கள் தான் இந்த உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்ப்போம். சரியா? வாய் திறத்தல் மூலமாகவும், உதடுகளை குவித்தல் மூலமாகவும், உதடுகளை விரித்தல் மூலமாகவும், உதடுகளை குவித்தல் மூலமாகவும் உண்டாகின்ற அந்த எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஆ முதல் ஔ வரை இருக்கு. ஆ முதல் ஔ வரை இருக்கு. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. சரிங்களா? இது போன்ற 12 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 12 எழுத்துக்களை தான் நாம் உயிரெழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். இந்த 12 எழுத்துக்களை தான் நாம் உயிரெழுத்துக்கள் என்று சொல்கிறோம். சரிங்களா? இந்த உயிரெழுத்துகளையே பிரிக்கிறாங்க. உயிரெழுத்துகள் மட்டுமல்ல, உயிர்மை எழுத்துகளையும் பிரிக்கிறாங்க, மெய்யெழுத்துகளையும் பிரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய ஒலிக்கும் கால அளவை பொறுத்து அதை பிரிக்கிறாங்க. ஒலிக்கும் கால அளவு பொறுத்து பிரிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அ அப்படிங்கிறப்போ அது ஒலிப்பதற்கான கால அளவு மிகவும் குறுகியதாக தான் இருக்கு. அதுவே ஆ அப்படின்னு ஒலிக்கிறப்போ அதனுடைய கால அளவு மிகவும் நீண்டதாக இருக்கிறது. சரிங்களா? இது ரெண்டருக்குமான வேறுபாடு நல்லாவே உங்களுக்கு தெரியும். அ, ஆ. சரிங்களா? கால அளவு, ஒலிக்கின்ற கால அளவு பாத்தீங்கன்னா, ஆவிற்கு மிகவும் குறைவாகவும், ஆவிற்கு மிகவும் நீண்டதாகவும் இருக்கும். அதுபோல இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஓ, ஓ, ஔ, ஐ. ஓகேங்களா? அந்த ஒலிக்கின்ற தன்மையை பொறுத்தே உங்களுக்கு அத குறில் எது, நெடில் எது அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஒன்றும் இல்ல. இந்த ஒலிக்கும் கால அளவுன்னு சொன்னோம்ல, அது குறுகி ஒலிச்சுதான் அதற்கு குறில் என்று பெயர் தராங்க. குறில் என்று பெயர் தருவாங்க. நீண்டு ஒலிக்குது இல்ல இந்த 7, அதற்கு நெடில் அப்படின்னு பெயர் தருவாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பாப்போமா? அதுதான் இங்க குறில் எழுத்து, நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கான கால அளவு உண்டு. உச்சரிப்பதற்கான கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில், நெடில் என்று வகைப்படுத்துவர். ஓகேவா? குறில், நெடில் என்று
வகைப்படுத்துவர். ஓகேவா? குறில் நெடில் என்று வகைப்படுத்துவர். இத நம்ம எந்த வகையில சொல்றோம் அப்படின்னா, இந்த கால அளவை எப்படி நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா, மாத்திரை என்னும் சொற்பதம் கொண்டு இதை நம்ம குறிக்கிறோம். மாத்திரை அப்படிங்கிற சொல்லை கொண்டு இதை நம்ம குறிக்கிறோம். அது கால அளவு குறிக்குது. ஒரு மாத்திரை என்பது ஒரு கண் இமைக்கும் அளவோ இல்ல ஒரு கை நொடிக்கும் அளவோ ஆகும் கால அளவு தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா? அதாவது இந்த அ அப்படிங்கிற எழுத்த கூறுவதற்கு ஒரு கை நொடிப்பதற்கான அளவு அல்லது ஒரு கண் இமைப்பதற்கான அளவு இவ்வளவுதான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்றோம். குறில் எழுத்துகளுக்கு மொத்தம் ஒரு மாத்திரை மற்றும் நெடில் எழுத்துகளுக்கு எத்தனை மாத்திரையா? 2 மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இரண்டு மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. குறில் எழுத்தை குறிப்பதற்கு ஒரு மாத்திரை மற்றும் நெடில் எழுத்தை குறிப்பதற்கு 2 மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. மெய் எழுத்து, மெய் என்பது உடம்பு என்று பொருள்படும். மெய் என்பது உடம்பு என்று பொருள்படும். அது மட்டுமல்லாம இந்த மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அதாவது மெய் என்பது தனியாக இயங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி அது இயங்கும்? உயிரோடு சேர்ந்து இயங்குது. பெரும்பாலும் உயிரோடு சேர்ந்து இயங்குது. அதுதான் மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெய் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இர், இம். ஓகேங்களா? இப்படி சொல்லக்கூடிய இந்த 18 எழுத்துக்களை தான் நாம மெய் எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். 18 எழுத்துக்களை தான் மெய் எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். இந்த 18 மெய் எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறாங்க தெரியுமா? இத 3 வகையா பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. வல்லினம் அப்படின்னா வன்மையாக ஒலிக்கக்கூடியது என்று பொருள். மெல்லினம் அப்படின்னா மென்மையாக ஒலிக்கக்கூடியது என்று பொருள். இடையினம் அப்படின்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இவ்விரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடியது இடையினம் என்று பொருள்படும். பொருள் புரியுதுங்களா? வல்லினம், மெல்லினம் மற்றும் இடையினம். சரிங்களா? இப்போ இந்த வல்லினத்துல எந்தெந்த எழுத்துகள் இடம்பெறுது அப்படிங்கறத பாப்போமா? இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த 6 எழுத்துகளும் வல்லினத்தை சார்ந்தது. வல்லினத்தை சார்ந்தது. அப்போ மெல்லினம்னா ஞ, ஞ, ந, ந, ம, ந. அதாவது இங்கு, இஞ்ச், இன், இந்த், இம், இன். இந்த 6 எழுத்துகளும் மெல்லினத்தை சார்ந்தது. இந்த 6 எழுத்துகளும் மெல்லினத்தை சார்ந்தது. இப்போ இடையினத்தை பார்ப்போமா? இடையினத்தை பார்த்தோம்னா இ, இர், இல், இவ், இல். இ, இர், இல், இவ், இல், இல். நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும். வல்லினம்னா என்னென்ன, மெல்லினம்னா என்னென்ன, இடையினம்னா என்னென்ன. இந்த மெய்யெழுத்துக்களை ஒலிப்பதற்கான கால அளவு அரை மாத்திரை அப்படிங்கிறதையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல கக்கு, இங்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த 6ம் வன்மையாகவும், இன், 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 இம், இன் இவை 6ம் மென்மையாகவும், இ, இர், இல், இவ், இல், இல் இவை 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறது. அதனாலதான் இதை என்னன்னு சொல்றோம்? இடையினம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப என்னன்னு பார்த்தோம்? உயிர் பார்த்தோம், மெய் பார்த்தோம், அடுத்து உயிர்மெய் பார்க்க போறோம். இப்ப உயிர்மெய் பாருங்க. மெய்யெழுத்து 18உடன் உயிரெழுத்து 12ம் சேர்வதால் 216 எழுத்துக்கள் பிறக்குமா? சரியா? மெய்யெழுத்து 12ஓட உயிரெழுத்து மெய்யெழுத்து 18ஓட உயிரெழுத்து 12 சேர்றதுனால எவ்வளவு இருக்கான்?
216 எழுத்துக்கள் பிறக்குதான். இந்த 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்ப்போமா? இப்போ காங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து. இந்த கா எப்படி பிறக்கிறது? மெய்யெழுத்தான இக்குடன் உயிரெழுத்தான ஆ. சரியா? உயிரெழுத்தான ஆ, உயிரெழுத்தான ஆவோடு மெய்யெழுத்தான இக்கு இணையும் பொழுது இந்த கா என்ற எழுத்து பிறக்கிறது. அதுபோலதான் மீதம் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய உயிர்மெய் எழுத்துக்களும் பிறக்கும். சரிங்களா? அது தனியா இந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்துதான் இது பிறக்கும். சரியா? மெய்யுடன் உயிர்க்குயிரில் சேர்ந்தால் அது உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அது போல மெய்யோடு உயிர்மெய் நெடில் சேர்ந்தால் அது உயிர்மெய் நெடில் பிறக்கும். உயிர்மெய் நெடில் பிறக்கும். ஓகேவா? ஆகவே உயிர்மெய் எழுத்துகளையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். மறக்கக்கூடாது. இதை நோட் பண்ணிக்கணும். உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என்று இருவகைப்படுத்தலாம். சரியா? அது மட்டுமல்லாம இறுதியாக நம்ம பார்க்கக்கூடியது ஆயுத எழுத்து. சரியா? உயிரெழுத்து பார்த்தோம், மெய்யெழுத்து பார்த்தோம், உயிர்மெய் எழுத்து பார்த்தோம். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடியது ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில உயிர் மெய் உயிர்மெய் ஆயுதம். சரியா? ஆயுதம் ஒன்று. இந்த எழுத்தை நம்ம போன்று நம்ம குறிக்கிறோம். ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளோ? அரை மாத்திரை அளவு. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? எழுத்துக்கள்ல உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து மற்றும் ஆயுத எழுத்து அப்படிங்கறத பார்த்தோம். உயிரெழுத்த குறில் நெடில் இருவகையா பிரிச்சு அதற்கான மாத்திரை அளவுகள் 1 மற்றும் 2 பார்த்தோம். மெய்யெழுத்திற்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு, அதை 3ஆ பிரிப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம்னு. உயிர்மெய் எழுத்து உயிரும் மெய்யும் இணைவதால் பிறக்கின்ற எழுத்து உயிர்மெய் எழுத்து. மொத்தம் 216 இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இதுக்குமே நம்ம குறில் நெடில் என்று தனித்தனியாக பிரிக்கிறோம். இப்ப 1 மாத்திரை 2 மாத்திரை இதற்குமே வருகிறது. அது மட்டும் இல்லாம இறுதியாக ஆயுத எழுத்து அப்படிங்கறத பார்த்தோம். ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை அளவு என்று நாம் கொடுக்கிறோம். தனித்த எழுத்து இது, ஆனால் தனித்து இயங்காது. ஓகேவா? இப்போ இந்த மாத்திரைய கண்டுபிடிக்க சொல்றாங்க. நல்லா கவனிங்க. க என்பது குறிலா நெடிலா? க என்பது குறில். அதுபோல பி பி என்பது குறிலா நெடிலா என்றால் பி என்பது குறில், ல என்பது குறில், இரு என்பது ஒற்றெழுத்து. அதனால இதற்கு நாம் அரை மாத்திரை அளவுதான் கொடுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 1 1 1 மற்றும் அரை மாத்திரை 3.5 மாத்திரை. 3.5 மாத்திரை. ஓகேவா? இதோட உங்களுக்கு பகுதி இயல் 1ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி நிறைவடையுது. இயல் 1ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி நிறைவடையுது. அடுத்து இயல் 2ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி நம்ம பார்ப்போம். இயல் 2ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் முதலெழுத்து மற்றும் சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. முதலெழுத்து மற்றும் சார்பெழுத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது என்ன முதலெழுத்து சார்பெழுத்து அப்படின்னா எழுத்தினுடைய வகைகள் தான் இது. எழுத்தினுடைய வகைகள் தான் இது. ஓகேவா? எழுத்து இருவகைப்படும். அவை முதலெழுத்து மற்றும் சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன முதலெழுத்து அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? முதலெழுத்து அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போமா? உயிரெழுத்து 12, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் சேர்ந்ததுதான் முதலெழுத்து அப்படின்னு சொல்றோம். சரியா? உயிரெழுத்து 12 மற்றும் மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் சேர்ந்ததுதான் முதலெழுத்து அப்படின்னு சொல்றோம். சரியா? மறக்க கூடாது. அடுத்து அப்போ சார்பெழுத்துனா என்ன? சார்பெழுத்துனா இந்த முதலெழுத்துக்களை சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துகள் இருக்குல்ல, அதுதான் சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. சரியா? முதலெழுத்தை சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்களை தான் சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த சார்பெழுத்து எத்தனை வகை அப்படின்னா 10 வகைப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். அது என்னன்னு அந்த 10 வகைனா உயிர்மெய், ஆயுதம், உயிரெழப்படை, ஒற்றெழப்படை,
குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், இறுதியாக மகர குறுக்கம். சரியா? இந்த 10 இதை பார்த்துங்க. உயிர்மை, மீண்டும் சொல்றேன், உயிர்மை, ஆயுதம், வீரலபடை, ஒற்றலபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? இததான் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். இதுல முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த உயிர்மை மற்றும் ஆயுதம், இந்த ரெண்டுத்தையும் தான் இதுல நம்ம பார்ப்போம். சரியா? உயிர்மை பார்ப்போமா? மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றோடு ஒன்று சேருவதால், ஏற்கனவே நம்ம பார்த்தோமா, மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றோடு ஒன்று சேருவதால் இந்த எழுத்துக்கள் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. உயிர்மை எழுத்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். சரியா? வரி வடிவம் எதை ஒத்திருக்கும்? மெய் எழுத்தை ஒத்திருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். உயிர்மை எழுத்தினுடைய ஒளி வடிவம்னா நம்ம பேசுறோம்ல, அதுதான் ஒளி வடிவம். அது எந்த வகையில இருக்குன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். க அப்படின்னா இக்கு கூட்டல் ஆதான க. அப்போ அங்க இக்கும் இடம்பெறுது, ஆவும் இடம்பெறுது. இக்குங்கிறது மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து. அததான் இங்க உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, வரி வடிவம் எப்படி? அதே மாதிரிதான் எழுதுறேன். க. இது எதை ஒத்து இருக்கு? இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தினுடைய வரி வடிவத்தை ஒத்துதானே இருக்கு. அதனாலதான் இங்க மெய்யெழுத்தை ஒத்து இருக்கும். எது? வரி வடிவத்தை சொல்றாங்க. ஆனா ஒளி வடிவத்தை மெய்யும் உயிரும் சேர்ந்து இருக்கும்னு சொல்றாங்க. இது கால அளவு உயிரெழுத்தை ஒத்து இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்து இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னோமா, உயிரெழுத்தை ரெண்டா பிரிப்போம், குறில் நெடில்னு. அது போலதான் உயிர்மை எழுத்தை ரெண்டா பிரிப்போம், குறில் நெடில்னு. இப்ப க அப்படின்னா குறில், கா அப்படின்னா நெடில், கீனா குறில், கீனா நெடில். வித்தியாசம் புரியுதுங்களா? ரைட். இப்போ முதல் எழுத்தை சார்ந்து இதெல்லாம் வருவதனால இது சார்பு எழுத்து வகையில அடங்கும். ரைட்டா? இப்போ ஆயுத எழுத்து பார்ப்போமா? மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம், ஆயுதம், முற்றாயுதம். அதையும் எழுதிக்குங்க. ஓகேவா? ஆயுதம் என்னன்னு சொல்றோம்? முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, ஆயுதம், முற்றாயுதம். அது மாதிரி பல்வேறு பெயர்கள். நுட்பமான ஒலிப்பு முறை உடையது. நோட் பண்ணிக்கங்க. ஆயுத எழுத்து மட்டும்தான் இப்படி சொல்லுவோம். நுட்பமான ஒலிப்பு முறை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உகரத்தையும் கொண்டு இயங்கும். ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று இயங்கும். சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். இதனால தனித்து இயங்க முடியாது. சரியா? முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது ஆயுத எழுத்தும் சார்பெழுத்து வகையில வருது. ரைட்டா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்னன்னு பார்த்தோம்? இலக்கணம்னா என்னன்னு பார்த்திருப்போம். இலக்கணத்தினுடைய வகைகள் பார்த்திருப்போம். இலக்கணத்தின் வகைகள் 5. அந்த வகைகள்ல முதன்மையான வடிவமான எழுத்து பத்தி பார்த்திருப்போம். உயிர்மை, ஆயுதம், உயிர், மெய், ஆயுதம் மற்றும் உயிர்மை எழுத்துக்களை பத்தி பார்த்திருப்போம். இப்போ இதுல பார்த்தது முதல் எழுத்து மற்றும் சார்பெழுத்து. சரியா? முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்ன, அதோட வகைகள் என்ன அப்படிங்கறத பார்த்திருப்போம். அடுத்து 3ஆம் இயல்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிக்கு செல்வோமா? ஓகேங்களா? எல்லாம் கவனிங்க. மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் தான் இந்த பாடப்பகுதி. அது என்ன மொழி முதல் மற்றும் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, இங்க கீழே கொடுத்திருக்கதே நம்ம எடுத்துப்போம். இப்போ நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு 3 வகையில உங்களுக்கு வார்த்தை அங்க இடம்பெற்றிருக்கு. இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா
எது சரியான பொருள் பொதிந்த வார்த்தை அப்படின்னா இந்த தன்னகரத்திற்கு அடுத்து வரக்கூடிய இருக்குல்ல, இந்த நன்றி தான் சரியான பொருள் பொதிந்திருக்கும். இந்த மற்ற அனைத்துமே தவறான ஒன்று, தவறான ஒன்று. சரிங்களா? இதற்கு தான் நம்ம தெளிவா இருக்கணும். எந்த இடத்துல எந்த எழுத்துக்களை பயன்படுத்தணும், முதல் எழுத்தா எதை பயன்படுத்தணும், இறுதி எழுத்தா எதை பயன்படுத்தணும், இதெல்லாம் தெளிவா இருந்தாதான் நம்ம பொருள் சிதையாம அந்த எழுத்துக்களை நம்மளால எழுத முடியும். சரிங்களா? அதற்கு தான் இந்த மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிற டாபிக்க நம்ம இப்போ பார்க்க போறோம். ரைட்டா? ரைட். பாப்போமா என்னென்ன சொல்லியிருக்காங்க உள்ளன்னு. பிழை இல்லாம எழுதணும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பிழை இல்லாமல் எழுதுவதற்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான எழுத்துக்களை நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது தான் இது கொடுத்திருப்பாங்க. மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு. மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு. அது மட்டுமல்லாம பதம், பதம், மொழி, கிளவி, சொல் அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான். பதம், மொழி, கிளவி, சொல் அப்படின்னா ஒண்ணுதான், எல்லாமே ஒரே பொருள் தான் கொடுக்கும். சரிங்களா? இப்போ சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்துருவோமா? அது என்னன்னு பாத்துருவோமா? உயிரெழுத்து 12 சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்து 12 சொல்லின் முதலில் வரும். சரியா? உயிரெழுத்துக்களாகிய 12 எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்மை எழுத்துக்களும் வரும். க, ச, த, ப, ம, ந இதுல வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும். சொல்லின் முதல்ல வரும். ஞ, ஞ, ய, வ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வரும். அது என்னன்னு பார்ப்போமா? ஞ வரிசையில இந்த ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஞ வரிசையில இந்த ஓர் எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதல் எழுத்தாக வரும். அதாவது ஞனம். ஞனம். ரைட்டா? ஆனா தற்காலத்துல நம்ம ஞனம் அப்படிங்கிற சொல்ல தனித்து இயங்காம அங்கனம், இங்கனம், எங்கனம் என்னும் சொற்கள்ல மட்டுமே தான் வழங்கி வருகிறோம். அதையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி இந்த ஞ வரிசையில ஞ, ஞ, ஞே, ஞோ, ஞ, ஞ, ஞே, ஞோ இந்த 4 எழுத்துகளுமே சொல்லின் முதல்ல வரும். இந்த 4 எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும். அதே மாதிரி இந்த யா வரிசையில ய, யா, யு, யூ, யோ, யௌ 6 எழுத்துகள். 6 எழுத்துகளுமே சொல்லின் முதல்ல வரும். வ வரிசையில 8 எழுத்துகள் வரும் மொத்தமா. வ, வா, வி, வி, வே, வே, வை, வௌ 8 எழுத்துகளும் சொல்லின் முதல்ல வரும். இது கேள்வி எப்படி வரும்னா, ஞ வரிசையில் இடம்பெறக்கூடிய எழுத்துகள் எத்தனை, யா வரிசையில் உள்ள எழுத்துகள் எத்தனை, வ வரிசையில் உள்ள எழுத்துகள் எத்தனை, இப்படிதான் கேள்வி இருக்கும். பெரும்பான்மையா அப்படிதான் கேள்வி அமைஞ்சதுன்னா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எத்தனை எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள்னு கேட்க மாட்டாங்க. சோ நம்ம சேஃபர் சைடு ஃபுல்லா படிச்சு வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யெழுத்து 18 சொல்லின் முதலில் வராது. மெய்யெழுத்துகள் 18 சொல்லின் முதலில் வராது. ஓகேவா? ட, ந, ர, ல, 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 ர, இந்த 8 உயிர்மை எழுத்துகளும் 8 உயிர்மை எழுத்துகளும் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. டன, ர, ல, 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 ரன, டன, ர, ல, 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 ரன. ஓகேவா? இந்த 8 உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதல்ல வராதுங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆயுத எழுத்து சொல்லின் முதல்ல வராது.
ஆயுத எழுத்து சொல்லின் முதல்ல வராது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல அங்கேயே ஆயுத எழுத்து தனித்து இயங்காது, தனக்கு முன் ஒரு தனி குறில் எழுத்து, அது மட்டுமல்லாமல் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போமா. அதுதான் ஆயுத எழுத்து சொல்லின் முதல்ல வராது. இந்த ஞ ஞ ய வ இதுல மேல நம்ம பார்த்தோம்ல, மேற்கொண்டு நம்ம பார்த்த எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துகள் எதுவுமே சொல்லின் முதல்ல வராது. ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இங்க கீழே ஒண்ணு கொடுத்திருக்காங்க, கவனிங்களேன். டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க், ட, ர, ல, இக்கு, இது எல்லாமே பிறமொழி சொற்கள். நம்ம தமிழ் மொழி சொற்கள் கிடையாது, பிறமொழி சொற்கள். அதனாலதான் இத தமிழ்ல ஒளிபெயர்த்து தான் எழுதியிருக்காங்க, மொழிபெயர்க்கல, ஒளிபெயர்த்து எழுதியிருக்காங்க. ஆடியோ அந்த அங்க என்ன சவுண்ட்ல சொல்றோமோ அதே சவுண்ட்ல நம்ம தமிழ்ல எழுதி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அப்படிங்கிறப்போ இதெல்லாம் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்முடைய சீரிய தமிழ் எழுத்துக்கள்ல இவை அனைத்தும் இடம்பெறாது. ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்க கவனிங்க. இப்போ காவரிசையில எல்லாம் உயிர்மை எழுத்துக்கள் இந்த க ச த ப ந ம, க ச த ப ந ம ஆறுலயும் எல்லாமே வரும்னு பார்த்தோம்ல. இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த க வரிசையில மட்டும் கொடுத்திருப்பாங்க. காலேந்து கவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து பார்ப்போமா? இப்போ மொழி முதல் எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். மொழி முதல் எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்ப மொழி இறுதி எழுத்துக்கள் பார்க்க போறோம். எப்படி முதல்ல என்னென்ன வரும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இறுதியிலையும் பார்க்கணும்ல. அது பார்த்துட்டு இடையிலையும் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்ப்போம். இறுதி எழுத்து பாருங்க, இறுதியில வர எழுத்துக்களே இறுதி எழுத்துன்னு சொல்லுவாங்க. சரியா? இறுதியில வரத இறுதி எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த உயிரெழுத்து 12 வருமா அப்படின்னா வராது. எப்படி வரும்னா மெய்யோட இணைந்து உயிர்மை எழுத்துக்களா வரும். உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். சரியா? அதே மாதிரி இந்த இங் ஜி இன் இத் இம் இ இர் இல் இவ் இல் இல் ஆகிய மெய்யெழுத்துகள் மொத்தம் 11 இருக்கும். நல்லா கவனிங்களேன். எரள வளல இடையின எழுத்துக்கள் வந்துருச்சா? இங்க கவனிங்களேன். ஞ மட்டும் இருக்காது. ஓகேவா? பாக்கி ரிமைனிங் எல்லாமே இருக்கும். இஞ்சி இன்னு இந்த இம்மு இன்னு. ஓகேவா? இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? மெல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவோமா? ஞ மட்டும் வராம ரிமைனிங் 5மே இருக்கும். ஓகேவா? 11 மொழி இறுதியில் வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேள்வி கேட்கப்படலாம். அதே மாதிரி இப்போ மொழி இறுதியில வரக்கூடியது என்னன்னு பார்த்தோம். அப்ப இறுதியா வரக்கூடாதது என்னன்னு பார்க்கணும்ல. அதுதான் இப்ப பார்க்க போறோம். இறுதியில உயிரெழுத்து தனித்து வராது. எப்படி வரும்? உயிர்மெய் எழுத்தாக மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி உயிரெழுத்து மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே வரும்னு மேலேயே பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம அளபடைனா என்னன்னு தெரியணும். அளபடைனா நீண்டு ஒழித்தல் என்று பொருள். அளபடை என்றால் நீண்டு ஒழித்தல் என்று பொருள். செய்யுளில் ஓசை நயம் குறைகின்ற பொழுது நெடில் எழுத்து அதற்கு இனமான குறிலெழுத்தோடு ஒழிக்கும். சரியா? இதுதான் அளபடை. இது நம்ம அளபடை லேட்டர் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம், கம்ப்ளீட்டாவே பார்ப்போம். அப்போ இதை தெளிவா என்னன்னு அப்படிங்கிறத பார்த்து எழுதும். சரியா? உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும். அதுதான் இப்ப சொன்ன நெடில் எழுத்து அதற்கு இனமான குறில் எழுத்தோடு இணைந்து ஒழிக்கும் அப்படின்னு. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ரைட்டா? க ச ட த ப ர இது ஒண்ணு சேர்த்துக்குங்க. ஏன்னா அங்க சேர்க்கலையில, நம்ம இங்க சேர்க்கலையில, இங்க 11 இருந்திருக்கும். அப்ப ரிமைனிங் 7 எழுத்து இருக்கணுமா? வல்லினத்துல 6 வந்துடும். இந்த மெல்லினத்துல ஞா மட்டும் இருக்கும். அது அப்படியே இங்க தூக்கிட்டு வாங்க. இந்த 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது. ஓகேவா? அதே மாதிரி உயிரெழுத்துல ஞ எழுத்து வரிசையில் சொல்லின் இறுதியில் வராது. அது முதல்ல மட்டும்தான் வருங்கிறதையுமே நம்ம பார்த்திருப்போம். இங்க எல்லாம் பாருங்களேன். கார்த்திக், ஹாங்காங், சுஜித்,
ஜாங்கிரி, திலீப், மியூனிச், இதெல்லாம் பிறமொழி பெயர் சொற்கள். இவ்வெழுத்துல இறுதியாக இடம்பெறுவது உண்டு அப்படின்றாங்க. பிறமொழி சொற்கள் இதெல்லாம், ரைட்டா? பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவது உண்டு அப்படிங்கிறாங்க. எகர வரிசையில கே நே முதல், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இவ்வளவு நேரம் பார்த்தது ஈஸியா நம்ம புரிஞ்சிருக்கலாம். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எகர வரிசையில கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் இறுதியில வராதுன்றுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒகர வரிசையில இந்த ஒரு எழுத்து தவிர நோ, நோங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் உண்டு அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அதுதான் நோ அப்படின்னா துன்பம் என்று பொருள். சரியா? இதை தவிர்த்து ரிமைனிங் உள்ள எல்லாமே வராது அப்படின்ட்டாங்க. சரியா? நோ என்பதற்கு துன்பம் என்று பொருள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லின் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு பார்ப்போமா? மெய்யெழுத்து 18 சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில மட்டும்தான் உயிரெழுத்து சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்து சொல்லின் இடையில் வரும். இதன் மூலமா என்ன தெரியுது? உயிரெழுத்து நார்மலா சொல்லின் முதல்ல மட்டும்தான் வருது. சொல்லின் இடையிலையும் இறுதியிலையும் எப்ப வருதுன்னா அளபடையில் மட்டுமே இறுதியிலும் இடையிலும் வருது. சரியா? அளபடை பற்றி நம்ம ஹையர் கிளாஸஸ்ல பார்த்துப்போம். இதோட உங்களுக்கு மூன்றாவது இயலில் இருக்கக்கூடிய இலக்கணமும் நிறைவடையுது. சரியா? மாணவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா நீங்க ஃப்ரீக்வெண்டா அதை ரிவைஸ் பண்ணலன்னா உங்களுக்கு மறந்துடும். சரியா? ஸோ தயவு செஞ்சு இதை ஃப்ரீக்வெண்டா ரிவைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம செஷன்ல என்னென்ன பார்த்திருப்போம்? தமிழ் ஃபர்ஸ்ட் இலக்கணம்னா என்ன, இலக்கணத்தோட வகைகள் என்ன, அதுல எழுத்து இலக்கணத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். எழுத்துல எத்தனை வகைகள் உண்டு? உயிர்மை மற்றும் ஆயுதம். அதுக்கப்புறம் முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்ன, சார்பெழுத்துல இருக்கக்கூடிய வகைகள் என்ன, அந்த சார்பெழுத்துல உயிர்மை மற்றும் ஆயுதத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக நம்ம பார்த்திருப்போம். மூன்றாவது இயல்ல மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, வராத எழுத்துக்கள் என்ன, இறுதியாக வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, இறுதியாக வராத எழுத்துக்கள் என்ன, இடையில் மட்டும் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிருப்போம். ஓகேங்களா? இதை நீங்க ஒரு முறை மீண்டும் ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுல உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா அரியணை ஐஏஎஸ் அகாடமியை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கப்படும். ஓகேங்களா? நம்ம அரியணை ஐஏஎஸ் அகாடமியில உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தேர்வுகள் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குரூப் 4க்கான கிளாஸஸுமே போய்கிட்டு இருக்கு. அது மட்டுமன்றி 2024ஆம் ஆண்டிற்கான எஸ்ஐ தேர்வுக்கான வகுப்புகளும் சென்று கொண்டிருக்கு. அதுல இணைந்து பயன்பெறுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பாடப்பகுதியை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது போன்ற மேலும் தகவல்களோட வேறொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏம் சுந்தர். நன்றி, வணக்கம்.